ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ இதை கேட்டு முடிச்ச மறுநொடியே நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகுது. ஆமீன் செல்லமே. தூரத்தில் இருந்து உனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்து அதன் மூலமாகவே நீ எதிர்பார்த்த நற்செய்தியை நீ செவிகுளிர கேட்க போற. நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன் அல்லவா? இதோ அந்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக தான் என் ஆசீர்வாதத்தை உனக்கு பரிபூர்ணமாக கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றியை உனக்கானதாக தர வந்திருக்கேன். இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியா நடக்கும்படியும் நன்மையே உண்டாகும்படியும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எது தேவைனாலும் அதை அள்ளி அள்ளி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. நீ செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் இந்த சாயப்பாவே உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே. நல்ல செய்திகளை கேட்டு நீ ராஜ வாழ்க்கையை நிம்மதியா வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன். உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் துக்கமும் துன்பமும் துயரமும் தீர்ந்து போய் இப்போ உனக்கான நல்லது நடக்க போகுது. சில விஷயங்களை நீ கேட்டோடனே உனக்கு நான் கொடுக்கலதான். ஆனா காலம் கடந்து இப்போ கொடுக்கிற விஷயங்கள் காலத்தால் அழிக்க முடியாததாக, மறக்க முடியாததாக நிச்சயமா இருக்கும். உன் பண பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை கொடுக்க போறேன். நீயே சற்றும் எதிர்பாராத இடத்தில் இருந்து உனக்கு உதவி கிடைக்க பெறுவாய். வாழ்க்கையே ஒரு புது அத்தியாயத்தோடு தொடங்க போகுது என் செல்லவே. இந்த அத்தியாயத்தில் நீ எதிர்பார்த்த எல்லா பிரம்மாண்டங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கும். நீயே சற்றும் எதிர்பாராத பிரம்மாண்டமான ஆசீர்வாதத்தையும் இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கிறேன். உன்னை வாட்டி வதச்ச துன்பங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடப் போகுது. உனக்கு உதவி செய்ய இந்த சாயப்பா இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாகவே நடந்து முடியும். துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில செல்வங்கள் வந்து சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. எந்த குறையும் இல்லாம என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும் என் தங்கமே. எப்பவுமே மனசுல நல்லதையே நினைச்சுக்கிட்டு முன்னேறு. ஏன்னா கஷ்டங்கள் எல்லாமே தற்காலிகமானதுதான். நல்லதும் நன்மையும் மட்டுமே நிரந்தரம். உன் முயற்சிகள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தும். உன்னுடைய நேர்மை கண்டிப்பா உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருக்கும். நீ வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கும் நல்லபடியா சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கும் இந்த சாயப்பா நானே உனக்கு அருள் செய்கிறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்துட வேணாம். நீ நம்பிக்கையோட இருந்தாதான் என்னால உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க முடியும். இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை விட்டுட மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. இதோ இப்போதே உன் குடும்பத்துக்கு தேவையான மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையில நிம்மதி தவழும்படி செய்ய போறேன். எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கான வலிமையை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ செய்யும் வேலையில உனக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் வருமானமும் உண்டாக போகுது. உன் திறமையை உயர்த்தி உனக்கான நல்லதை வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வீட்டில் இருக்கக்கூடியவர்களின் கவலைகளும் தீரும்படி இந்த சாயப்பா நான் செய்ய போறேன். சந்தோஷமும் ஒற்றுமையும் இனி உன் வாழ்க்கையில நிரந்தரமா நினைச்சு நிற்க போகுது. நீயும் உன் குடும்பத்தை மகிழ்ச்சியோட எதிர்கொண்டு வாழ தயாராகு. யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் வந்துவிட்டேன் அல்லவா? உன் கைகளை பிடிச்சுக்கிட்டு உன்னை உயர்த்திக்கிட்டு உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாம அமைதியோடும் சிரிப்போடும் ஆனந்தத்தோடும் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில நீ வெற்றிகரமாக அனைத்தையும் சந்தோஷமா அனுபவிப்பதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக, உனக்கு பக்கபலமாக உன் கூடவே இருப்பேன் செல்லவே. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். அப்புறம் என்ன, எல்லா விஷயங்களும் நீ நினைச்சதை விட சிறப்பாக வெற்றிகரமாக வந்து சேரும். கடன் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் தீர்த்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க இந்த சாயப்பா வந்துட்டே என் தங்கமே. நீ எதிர்கொள்கிற சோதனைகள் எல்லாம் உன்னை வலிமையாக்கதான்னு நான் சொன்னேன் அல்லவா? இதோ
இப்போது நீ செய்கிற உழைப்பையும் நீ செய்கிற முயற்சிகளையும் நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். சோதனைகளை தாண்டி உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றி உன் வாழ்க்கையவே நீ ஜெயிக்கிறதுக்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்ட போகிறேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணுமே தங்கமே. நீ செஞ்ச பிரார்த்தனைகளை எல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்த இந்த சாயப்பா இப்போது உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல போகிறேன். உன் சிரிப்பை மீண்டும் உன் முகத்தில் கொடுப்பேன். உன் இதயத்தில் இனி எல்லா நாளும் அமைதி பொங்க போகுது. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து நீ மனநிறைவோடு வாழும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. நீ நிம்மதியாக இருக்கணுன்றது உன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. நீ தான் மனசை லேசாகிட்டு வாழ்க்கை இலகுவாக நிம்மதியாக அமைதியாக வாழ கற்றுக்கணும். நீ வாழும் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான அதிசயங்களும் உன் கண்ணெதிரேயே நிகழும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நீ எதிர்பார்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. வெற்றியும் அமைதியும் செல்வ செழிப்பும் உன் வாழ்க்கையில் உண்டாகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு மன அமைதியை கொடுத்து மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தருவதற்கு நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும்? என் அருளின் மூலமாக இனி அனைத்தும் உனக்கு நல்லபடியாக மாறப்போகுது. உன் உள்ளத்தின் தைரியத்தை கொடுத்து உன் மனசில் இருக்க நம்பிக்கைக்கு ஏற்றால் போல முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக இந்த சாயப்பா நன்மையாகவே வாழ வைக்க போகிறேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்காகவே நடக்குதுன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் வந்து சேரும். வெற்றிங்கிறது மனிதனுக்கு அவ்வப்போது கொஞ்சம் தாமதிக்கலாமே தவிர அதுவே நிரந்தரம் கிடையாது. வெற்றியை உனக்கானதாக மாற்றி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்ச உன் வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியும் தரும்னு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் நீ வேலை செய்யும் போதும் முயற்சி செய்யும் போதும் என் அருள் உன் கூடவே தான் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தே தீரும். உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தையும் அகற்றி உனக்கு நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருந்துட்டு போ. என்னை விட உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களும் தெரிஞ்சுக்கிட்டவங்களும் யார் இருக்க முடியும்? இதோ உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த சாயப்பா தான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடந்து நீ சிறப்பாக வெற்றி பெறும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன்னுடனேயே எல்லா பயணத்திலும் நீ எங்கே போனாலும் நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் லட்சியத்தை நிறைவேற்றி உன் ஆசை கனவுகள் அத்தனையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா முன்னிலையிலும் அனைத்து வளங்களையும் நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய தீய மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விலக்கி வச்சுட்டு உன் வீட்டில் இருக்கக்கூடிய தடைகளையும் தடங்கல்களையும் விலக்கி உன் மனசுக்கும் உன் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உன் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி முதல்ல நான் செஞ்சதேன் செல்லமே. அதையும் தாண்டி உனக்கு எதிராக இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களோடும் நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உனக்கு வெற்றியை கொடுக்க நான் வந்துட்டேன். இனி எந்த தடையும் பிரச்சனையும் இல்லாமல் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற நேரம் வந்துடுச்சு. நீயே சற்றும் எதிர்பாராத எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க போகிறேன். குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து போய் நீ மன தெளிவோட மகிழ்ச்சியோட வாழ்கிறதுக்கான காலகட்டம் வந்துடுச்சு. இனிமே உன்னை சுற்றி எல்லாமே நல்ல விதத்தில் மாறப்போகுது. உன்னை தொடரும் துன்பங்கள் எல்லாம் இன்றோடு விலகி போகட்டும். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி சந்தோஷம் வந்து சேரட்டும். உன் எதிர்காலம் நிச்சயம் வெற்றி காலமாக மாறுவது உறுதி. நம்பிக்கையோடு இருந்தினாலே இந்த சாயப்பா நானே உனக்கான அனைத்தையும் செஞ்சு கொடுத்துருவேன். நீ என்ன எதிர்பார்க்குறியோ, உன் வாழ்க்கை எப்படி மாறணும்னு ஆசைப்பட்டியோ அதை உன் கைகளிலேயே கொண்டு வந்து ஒப்படைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது வாழ்க்கையில் இப்போது இருக்கும் கஷ்டங்களை நினச்சி பயந்து போகாதே. உன்னுடைய இன்றைய கடினமான சூழ்நிலை கண்டிப்பாக மாறியே தீரும்.
உன் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் கூடிய சீக்கிரம் உன்னை வெற்றியின் பாதையில கூட்டிட்டு போக போகுது. உனக்கு துணையாக நான் இருக்கும் வரை உனக்கு எதுவும் ஆகாது.